எக் பஃப்ஸ்னால் யாருக்கு தான் பிடிக்காது? அந்த எக் பஃப்ஸை நான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் புது ஓடிஜியில் ட்ரை பண்ணியிருக்கேன். ஃபுல் ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணுற அளவுக்கு இன்னும் வெல்வஸ் ஆகலை, ஓடிஜியில் பேக் பண்ணி எடுக்கிற அளவுக்கு. ஸோ நான் இன்றைக்கி என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணேன், எதெல்லாம் சரியாக பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்க எக் பஃப்ஸ் அப்படின்னா அதெல்லாம் கரெக்ட் பண்ணிக்கோங்க. நானும் எல்லார மாதிரியும் யூடியூப்பில் தான் ஈஸி எக் பஃப் ரெசிபி இன் ஓடிஜி அப்படின்னு சர்ச் பண்ணி ஈஸியாக வந்த ஒரு ரெசிபியை ட்ரை பண்ணலாம். அதுவும் நிறைய 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 லேயரிங்லாம் பண்ணுற அளவுக்கு நமக்கு அதுவும் எக் பஃப்ஸ் அப்படின்னாவே வேலை பயங்கரமாக இழுக்குங்கிறது இல்லாமல் சிம்பிளாக பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணேன். இதில் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, இப்படி ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதை அடுத்தடுத்து நான் ஃபோல்ட் பண்ண ஆரம்பிச்சிருப்பேன். பட் அப்படி இல்லாமல் பரோட்டா எப்படி இழுத்துகிட்டே இருப்பாங்க, இழுத்து பெருசாக்குவாங்க. அது மாதிரி இழுத்து பெருசாக்கி 2-3 லேயர்ஸ் நான் மடக்கியிருந்தேன் அப்படின்னா சாப்பிடும்போது நிறையா லேயர்ஸில் பஃப் இருந்திருக்கும். பட் எனக்கு லேயரிங் ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது பஃப் நான் சாப்பிடும்போது. பட் மசால் ரொம்ப நல்லா இருந்தது அந்த உள்ளே வைக்கிறது. இந்த எக் பஃப்பை நான் செய்யும்போது அந்த செஞ்ச ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் எனக்கு டைம் எடுத்துச்சு. டோட்டலாகவே கம்ப்ளீட்டாக ப்ரிப்பரேஷன்லேருந்து ப்ரீ ஹீட்டிங்லேருந்து எல்லாமே. அந்த 1.5 மணி நேரமும் எனக்கு என்னோடய காலேஜ் மெமரிஸ் தான் மைண்டில் அப்படியே ஓடிக்கிட்டே இருந்தது பயங்கரமாக. நான் வேறு எதை பற்றியுமே திங்க் பண்ணல. அடுத்தடுத்து என்ன ப்ராசஸ் பண்ணணுங்கிறது எனக்கு மைண்டில் இருந்தது. மற்றபடி ஃபுல்லாகவே என் காலேஜ் தான் ஞாபகம் வச்சுட்டே இருந்தேன். ஏன்னா என் காலேஜ் மெமரிஸையும் எக் பஃப்பையும் பிரிக்கவே முடியாது. நிறையா இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, ஆர்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த எக் பஃப்ஸை நல்லா ரிலேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த எக் பஃப்ஸ் தான் எனக்கு நிறையா நேரம் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு, பிரஞ்சாக இருந்திருக்கு. ஹாஸ்டலில் சரியாக சாப்பிட மாட்டேன், சாப்பாடு பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சாப்பிட மாட்டேன். போய் பிரேக்கில் ஒரு எக் பஃப்ஸு ஒரு ஜூஸு அந்த மாதிரி மட்டும் சாப்பிட்டுட்டு வந்துடுவேன். எங்கள் காலேஜ் கேன்டீனில் இருக்கிற எக் பஃப்ஸ் அடிச்சிக்கவே முடியாது, சூப்பராக இருக்கும். எனக்கு இங்கே கரூர் வந்ததுக்கப்புறம் கூட இப்போ வரைக்குமே அந்தளவுக்கு டேஸ்ட்டான எக் பஃப் நான் எங்கேயுமே சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. ஈரோடில் எல்லா பக்கமே எக் பஃப் சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு எக் பஃப்ஸுங்கிறது எப்போவுமே அது ஒரு சாப்பிட்ற ஐட்டமோ ஸ்நாக்கோ இல்லாமல் எப்போவுமே இப்போ வரைக்கும் ஒரு எமோஷனாக தான் இருந்திருக்கு. எக் பஃப் அப்படின்னு நான் ஒவ்வொரு பைட் எடுத்து வைக்கும்போதும் நான் என் ஃப்ரெண்டு மௌனி, நிவிதா, பிரியா எல்லாரும் போய் எக் பஃப்ஸ் கேன்டீனில் உட்காந்து சாப்பிட்டது, சாப்பிடும்போது நாங்கள் பேசிக்கிற நிறைய விஷயங்கள், அதுலேயும் நிறைய நேரம் 2 பேராக போகும்போது ஒரே ஒரு எக் பஃப் தான் இருக்கும். அந்த ஒரு எக் பஃப்பையும் பாதியாக பிச்சு 2 பேரும் ஷேர் பண்ணிலாம் சாப்பிட்ருக்கோம். இப்படி யோசித்தா நிறைய கதைங்க சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் நம்ம எக் பஃப்ஸில் நான் கொஞ்சம் எக் வாஷ் ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதனால அந்த ப்ரௌன் கலர் கொஞ்சம் டார்க்காக தெரிஞ்சுது. மற்றபடி 80 to 85% டேஸ்ட் அச்சீவ் பண்ணிட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.